ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, நம்ம MBBS ஃபஸ்ட் இயருக்கு என்னென்ன புக்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன், என்ன புக்ஸ்லாம் இப்போ நான் வச்சுருக்கேன்றதை நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். அதான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் நம்ம MBBS எல்லாம் படிப்போம். அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அப்படி தானே. இப்போது அனாட்டமி ஃபஸ்ட் வைப்போம். அனாட்டமி என்ன புக் யூஸ் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு வந்து அனாட்டமியில் வந்து ஜென்ரல் அனாட்டமி, அப்பர் லிம்பு, லோயர் லிம்பு, தொராக்ஸ் அந்த மாதிரிலாம் நெக் அந்த மாதிரி ஒரு பார்ட்டை பற்றி நம்ம தனித்தனியாக படிப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஜென்ரல் அனாட்டமி, ஜென்ரல் எல்லாத்த பற்றியும் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து பிடி சௌராசியான் அப்படின்ற ஒரு ஹேண்ட் புக் ஜென்ரல் அனாட்டமிக்கு வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் சொல்லுவேன், ஆத்தர்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்ட் இல்லாதவங்க, நீட் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக தான் தெரியும். அவங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நானுமே நீட்டு கிளியர் பண்ணிட்டு சீட்லாம் கிடச்சதுக்கப்புறம் சரி புக்ஸை பற்றி வீடியோஸ் ஏதாவது யூடியூப் பார்க்குறப்போ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ராத்திரம் குழப்பம், என்னடா அது இது அப்படின்னு ஒரு மாதிரி தான் கன்ஃபியூஷன் சைட்லாம் இருக்கும். சும்மா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சீட் எடுத்து நீங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஓகே இதுனா இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எப்பவுமே எனக்கு ஒரு ஆத்தர் புக் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து எப்படியும் பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் அந்த ஃபஸ்ட் இயர் MBBS முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து நான் ஒரு வீடியோ போடுவேன், என்னென்ன புக்ஸ் நல்லாயிருக்கும், எந்த ஆத்தர் புக்ஸ் நல்லாயிருக்கும், எது நான் படித்தது எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றது நான் வந்து அது ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்போது வந்து நீங்கள் இந்த புக்ஸ் படி ஓகே நம்ம இதே வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் போடுறதை பார்த்து நீங்கள் இதே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகே, நான் இனிமேல் தான் படித்து தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ இது வந்து சும்மா காமிக்கணும் செய்வேன். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்குறதோ அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட சீனியர்ஸ்ட்டை ப்ரொஃபஸர்ஸ் தான் கேட்கணும், இந்த புக் நல்லாயிருக்கும், இது நான் வாங்கலாமா அப்படின்றத. ஓகேவா? ஸோ அதை முன்னாடி சொல்லிக்கிட்டேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து அடுத்த வருஷம் நான் மேக் பண்ண வீடியோ. ஓகேவா? நீங்கள் ஸோ வருத்தப்பட வேண்டாம். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கே ஒன்றும் தெரியாது. உங்கள் சீனியர் நீங்கள் எதாவது கேட்டுக்கோங்க. ஒருவேளை MBBS மெடிக்கல்ஸ் யாரும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கிங்க புக் யாரும் வாங்கலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஜென்ரல் அனாட்டமிக்கு வந்து நம்ம வந்து BDC வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து அப்பர் லிம், தொராக்ஸ், அப்டாமன், லோயர் லிம், ஹெட், நெக், பிரெயின் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஒரு பாட்டை பற்றி படிப்போம். அதுக்கு வந்து விஸ்ராம் சிங் புக் வாங்கியிருக்கோம். விஸ்ராம் சிங் ஆத்தர் புக்கு. ஓகேவா? 1 2 3 புக்கு இருக்குது அதில். இது ரெண்டும் உழைக்கவே இல்லை பாருங்கள். அப்படி சருகை போட்டு முடி வச்சுருக்காங்க. இது மட்டும் தான் உழைச்சிருக்கேன். இதான் பெய்கிட்டு இருக்குது. அப்பர் லிம் தான் பெய்கிட்டு இருக்குது. ஓகேவா? சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்று எடுத்து பார்த்துக்கோங்க. நானே இப்போ காமிச்சேன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு இது இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது. இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் மெடிக்கல் ஃபீல்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து முடிஞ்சு அதுக்கடுத்து ஹிஸ்டாலஜி, ஹியூமன் ஹிஸ்டாலஜி. அதுக்கு வந்து யோகேஷ் அப்படின்னு ஒரு புக் வாங்கியிருக்கோம். ஓகேவா? இந்த புக்ஸ் தான் நம்ம பாடம் நடத்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து இது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு எழுதுவோம். அதுக்கு வந்து இதில் பார்த்து நம்ம வரையிற மாதிரி இருக்கும். ட்ராயிங்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த யோகேஷ்னு ஒன்று வாங்கியிருக்கோம் மீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹியூமன் எம்பிரியாலஜிக்கு வந்து இந்த புக் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? நீங்களே பார்த்துக்கோங்க. ஆத்துறேன். அது வந்து நான் உழைக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. இதெல்லாம் சரி கூட பிரிக்காமல் இருக்குது. அதுக்கடுத்து அனாட்டமிக்கு வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போவோம். அப்படி தானே? டிஸ்கஷன்னா எப்படி நம்ம அந்த கடாவர் இருக்கும்ல, கடாவரை வந்து நம்ம ஒன்று அதை லைவாக பார்த்து நம்மளே ஃபீல் பண்ணி ஒன்று நம்ம படிப்போம் டிஸ்கஷன் பண்ணி. ஸோ அப்படி நம்ம ஒரு டிஸ்கஷனும் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ப்ரொஃபஸர் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கை வந்து இந்த புக்கில் எடுத்து இது வந்து ப்ராக்டிக்கல் புக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்னிங்கம் புக் தான் எங்களுக்கு வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கியிருக்கோம். இதில் வந்து ஒரு டேக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து வாசிக்கணும். நாளைக்கு நம்ம பண்ண போகிற டிஸ்கஷனில் வந்து இதில் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போனோம்னா அங்கே போய் அந்த ப்ரொஃபஸர் நம்மளுக்கு சொல்கிறப்போ நம்மளுக்கு நல்லா புரியும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம ரீட் பண்ணாமல் போனோம்னா கொஞ்சம் என்னடா சொல்கிறாங்க, என்னடா பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் குழப்பது மாதிரி ஃபீல் ஆகும். பட் படிச்சலாம். பட் இதை ரீட் பண்ணிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பின்னாடி எனக்கு ஃபீல் சொல்லணும்னா ஃபியூச்சரில் சர்ஜரிலாம் படிக்கும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். சர்ஜரிலாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வாசிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் தான் ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்குது. ஃப்ரீ டைம்லாம் நம்மளாம் உருவாக்கணும். நல்லா ரொம்ப பயங்கரமாக போகுது டைம்லாம். அதுக்கடுத்து அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஜென்ரல் அனாட்டமி, அதுக்கடுத்து தனித்தனியாக அந்த இது புக்கு, அதுக்கடுத்து ஹிஸ்டாலஜி, எம்பிரியாலஜி, கன்னிங்கம் இந்த ப்ராக்டிக்கலுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கோம். இது போக ஜெனட்டிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரில. ஓகேவா? நியூராலஜி அந்த மாதிரிலாம் இருக்குது போல். ஸோ அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தான் என் கையில் இருக்கிறது இவ்வளோ தான். அதுக்கடுத்து இப்போ அனாட்டமி முடிச்சிட்டோம்.
அதுக்கிட்ட அடுத்த புக் போவோம். ஃபிசியாலஜி பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கு வந்து யாருக்கையும் நான் சொன்னது தான் காமிச்சிருப்பேன், ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். கைட் அண்ட் ஹால் ஃபிசியாலஜி வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள் மாதிரி. இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி, அது கூட ஒட்டிக்கிட்டு அட்டாச் ஆகியிருக்கும். ஓகேவா? இது வந்து இப்போ தான் ரீட் பண்ணேன். டெஸ்ட்லாம் வச்சாங்க. ஒரு கொஷின் மாதிரியாக ஒரு 30 மார்க்குக்கு 25 மார்க்குக்கு வச்சாங்க போல். 25 மார்க் வச்சாங்க. ஜென்ரல் ஃபிசியாலஜி ஃபுல்லாக என்னால் வாசிக்கவே முடியல. ஒரு 2 டாபிக் தான், ஒரு 8 சாப்டர் இருக்குன்னா அதில் ஒரு 2 சாப்டர் தான் நான் வாசித்தேன். பட் அதாச்சுமே நல்லா ஆன்சர்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, நல்லா இருந்தது. ஆனால் நான் ஒன்று படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், பேரப்பரவாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாம் டயத்தில் இதை பார்த்து நம்ம படித்து இப்போ எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி அதை அந்த டைமில் படிக்கிறது மாதிரி இது வந்து இன்னொரு புக்கு அனதர் புக்கு நான் வாங்க போகிறேன். அதுக்கு வந்து ஜிகே பால் வாங்குவா இல்லாட்டி செம்புலிங்கம் வாங்குவான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஜிகே பால் தான் நான் இப்போ மேக்ஸிமம் வாங்க போகிறேன். செம்புலிங்கம் யாருமே யூஸ் பண்ணி நான் பார்க்கல. அது வந்து என்ன சொன்னாங்க, சீனியர் நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து எக்ஸாம் லாஸ்ட் டயத்தில் அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போவாங்க, அது பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது வேணா ஜிகே பால் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஜிகே பால் வந்து நான் வந்து வாங்குவேன், ஸ்டோரில் வாங்குவேன். ஆர்டர் போட்டுருக்காங்க, இன்னும் தான் வரும். ஃபிசியாலஜிக்கு வந்து இவ்வளோ தான். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல். இது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், போன வழியில் பார்த்துருப்பீங்க போல். ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கலுக்கு வந்து இந்த புக் நம்ம எட்டு போகணும். இதை வச்சு தான் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து அப்சர்வேஷன்லாம் எழுதுறதுக்கு, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு வாசிக்கிறதுக்கு எல்லாத்தையும் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்டிக்கல் புக்கு. அதுக்கடுத்து பயோகெமிஸ்ட்ரி புக் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. நேற்று தான் என் கைக்கே வந்துச்சு. ஏன்னா ஆர்டர் போட்டு அதுக்கடுத்து மழை ஆயிடுச்சு, தீபாவளி லீவ் அந்த மாதிரி இருந்ததுனால ஸ்டோருக்கு வர கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கடுத்து நேற்று தான் வந்துச்சு. வாங்கிட்டேன் போய். வாசுதேவன் பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம வாங்கியிருக்க புக்கு வந்து எங்கே வாசுதேவன் போட்டிருக்கு, அந்த போட்டிருக்கு. வாசுதேவன் புக் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் முன்னாடி அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். ஐயோ, ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறது புக்கையும். இன்னும் 2-3 வெட்டு போடணும். இது 2 புக் இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து ஒன்னோட இருக்குப்பா. இந்த புக்கில் சின்ன புக்கில் 1 வேர்டு மாதிரி இருக்குது. 1 வேர்டு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை படிச்சுட்டு யூஸ் பண்ணணும் போல். அதுக்கடுத்து இதான் நம்மளோட புக்கு வாசுதேவன். இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே மைண்ட் மேப் மாதிரி இருக்குது. ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. சரி, பற்றி ஒன்றும் தெரியாது, இனிமேல் தான் படித்து தான் பார்க்கணும். கிளப் சைக்கிள் நீங்கள் வந்து நீட்டில் படிப்பீங்க அப்படிதானே? கிளைகாலஜிஸை கிளப் சைக்கிள் அதெல்லாம் படிப்பீங்க அப்படிதானே? அது இங்கெல்லாம் நீட்டில் நீங்கள் என்ன படிப்பீங்களோ அதுதான் இங்கே கொஞ்சம் வந்து அது ரொம்ப விரிவாக்கமாக. நீட்டில் நீங்கள் படிக்கிற அந்த பயாலஜியில் படிக்கிறதெல்லாம் பேசிக், ரொம்ப பேசிக் ஜென்ரல் மாதிரி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். அதை வச்சு இங்கே டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கும் அப்படி தான். இந்த செல்லு ஸோ அதெல்லாம் நடத்தும் போது நீட்டில் படித்ததை வச்சு எனக்கு இங்கே நடத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் நீட்டில் படிக்க பயாலஜி வந்து நல்லா தரவாக படிக்கணும். படிச்சிட்டாலே இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ உள்ள வச்சுருவோம். அதுக்கடுத்து புக்கு இந்த தான் நான் ஒன்றே வாசியே செய்யணும். சைடில் கூட நல்லாயிருக்கு. இந்த சைடில் அந்த பேப்பர் வந்து தெரியுமா, அதில் கூட பயோகெமிஸ்ட்ரி எழுதியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அவ்வளோதான் பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து ப்ராக்டிக்கல் வாங்கணுமா என்னென்னு தெரில. இப்போ நான் காமிச்சோம்ல, இது எல்லா புக்கு போக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நோட்டு, கிளாஸ் நோட்டு, அதுக்கடுத்து நான் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கடுத்து டெஸ்ட் நோட்டு எல்லாமே போட சொல்லுவாங்க. எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இதில் காமிச்சா நல்லா இருக்காது. புக்ஸ் மட்டும் காமிச்சா நோட் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ரெக்கார்டு நம்ம வாங்கணும், அப்சர்வேஷன் நோட் வாங்கணும், டெஸ்ட் நோட் அந்த மாதிரி நிறையா வாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இருக்குது. இதுதான் இவ்வளோ தான் நான் காமிச்சிட்டேன். இப்போ நான் காமிச்ச புக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து காலேஜ்லேருந்து இருந்தாங்க. நான் 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. காசு எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. இதுக்கு மேலே நான் வந்து எனக்கு வந்து புக்கு தேவைப்படுது. இப்போ பாரு, நான் வந்து ஃபிசியாலஜிக்கு வந்து கைட்டனர் கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து ஜிகே பால் வாங்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ அது வந்து நான் என்னோட கையிலேருந்து காசு போட்டு நான் வாங்கிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி ஸ்டெதஸ்கோப்பு, இந்த கோட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க.
காசு எதுவும் கொடுக்கல. புக்ஸு, ஸ்டெதஸ்கோப்பு, கோட்டு எல்லாமே காலேஜ்லேருந்தே கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் யாருக்கும் வேணாம். கவர்மெண்ட் காலேஜ் வந்து எல்லாமே கொடுத்தாங்க. ப்ரைவேட் காலேஜில் சென்ட் ஃப்ரான்ஸ் காலேஜெலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அது யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை கேட்குறதுக்கு. எங்கள் காலேஜில் எல்லாமே கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டெதஸ்கோப்பு கூட நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நான் வீடியோ மேக் பண்ணோம்னா சொல்லுங்கள், மேக் பண்ணுறேன். அவ்வளோதான். புக்ஸ் எனக்கு கொடுத்த புக்ஸு இவ்வளோ தான். சீனியர்ஸாக ப்ரொஃபஸர்னு சொல்லுறது என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. பயங்கர டைம்லாம் பயங்கர ஃபீடாக போகுது. நம்ம தான் டைம் உருவாக்கி உட்காந்து படிக்கணும். டெய்லி படிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு டைம் வாசிச்சா புரிய மாட்டேங்குது, 2 டைம் வாசிச்சா லைட்டாக புரியுது. அப்படி நிறைய டைம் வாசி தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோதான், படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடி படிச்சுட்டே இருக்கோம். அதான் டைம் கிடைக்க மாட்டேங்குது வீடியோ அந்த மாதிரி போடுறதுக்கு. இப்போ லீவ் நாட்டில் தான் நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஊருக்கு போகல, இன்னைக்கு 2 டேஸ் லீவு. பட் ஊருக்கு போகல, இங்கே இருந்துட்டேன். சரி எதாவது பண்ணலாம், அதுக்கடுத்து படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. படிச்சுட்டு அடுத்து இங்கே எங்கேயாவது போயிட்டு அப்படி டைம் முடிச்சிடலாம் அப்படின்னு இங்கே உட்காந்துட்டேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக்ஸ் தான் நீங்கள் வாங்கின கிடையாது, நான் என்ன இருக்க புக்கை காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்கள் சீனியர்கிட்ட ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணி வாங்கணும். அப்படி இல்லாட்டி நீங்களே ஒரு 2 புக் எடுக்கணும். ஒரு இப்போ ஃபிசியாலஜி எடுத்துக்கோங்க. ஃபிசியாலஜி ரைட்டன் அண்ட் ஹால் புக்கு மொபைலில் புக்கை டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஜிகே பண்ணி டவுன்லோட் பண்ணணும். 2 நீங்கள் படித்து பார்க்கணும். ஒரு சாப்டர் மட்டும் ஒரு 4-5 பக்கம் வாசிக்கணும். இதில் வாசிக்கணும். அதே டாபிக் எடுத்து இந்த புக்கில் வாசிக்கணும். இந்த 2 புக்கையும் வாசிட்டு உங்களுக்கு எது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, புரியுது அப்படின்றத பார்த்து நீங்கள் கூட அப்படி கூட வாங்கலாம். ஏன்னா ஒரு சில ப்ரொஃபஸர் அந்த மாதிரி சொன்னாங்க, 2டையும் வாசி, லைப்ரரி போ, 2 எடுத்து வாசி, 2 ஆத்தர் புக் ஏதாவது எடுத்துக்கோ, 2 வாசி, எது பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கு, அவ்வளோதான் அப்படி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய ஆத்தர் புக்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும். அதுக்கடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.